என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்தது கூட கவனிக்காம. நீ எப்ப வந்த? சப்பாத்தி செஞ்சு வச்சிடலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள வந்துட்டேன். தேங்க்யூ, பசியோட வந்தேன். தேங்க்யூ சோ மச். நான் மத்தியானமே குருமாவும் செஞ்சு வச்சுட்டேன்ல. ஆமா ஆமா, அது பார்த்துட்டு தான். அதை பார்த்துட்டு தான் செஞ்சீங்களா? சூப்பர். இந்த குருமா எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் வாங்க. வாணலியில 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி 1 ஸ்பூன் சோம்பு, வெட்டி வச்ச ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிடுங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிட்டு ஒரு பெரிய தக்காளியை சேர்த்து வதக்குங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கின பிறகு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கலருக்கு 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்குங்க. வதங்கின பிறகு கைப்பிடி அளவு தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 10 முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்ச விழுத ஊத்திடுங்க. எல்லாம் சேர்ந்து பச்சை வாசனை போக நல்லா கொதி வந்த பிறகு வேக வச்ச பட்டாணி அப்புறம் காலிஃப்ளவரை சேர்த்து கலந்துடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு கலந்துடுங்க. அவ்வளோதாங்க. கொதிச்ச பிறகு கொத்தமல்லி தழை தூவினா காலிஃப்ளவர் பட்டாணி குருமா ரெடி. செம்ம சூப்பரா இருக்குங்க.